ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். துணையாகவே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் இருளை காண்பீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் இருளை காண்பீரையா. இயேசு ராஜா என்பதனால் எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா என்பதனால் எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு கோடி கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக உம்முடைய பாதத்தண்டையிலே வந்திருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து நாங்கள் புறப்படும் பொழுது ஆண்டவரை வெறுமையாக அல்ல, நிச்சயமாக வெறுமையாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் நிரப்பப்பட்டவர்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, கண் திறக்கப்பட்டவர்களா இங்கிருந்து புறப்படும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா? அடியனை மறைங்கப்பா, அடியனை மறைங்க சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குறை குற்றங்களை கர்த்தர் தயவாய் 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 மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும், உம்முடைய நாமம் உயரவும், உம்முடைய மகத்துவம் வல்லமை பெருகவும் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு உன்னதமான பாக்கியத்தை, வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை நீங்க பரவாயில்ல, சாரி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியருடைய குடும்பம், அவருடைய சகோதரர், உடன் ஊழியர்கள், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், விசேஷமாய் அம்மா அவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் முதலாவது அதை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டு, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஒரு விசேஷமான காரியம் ஆண்டவர் சொல்றார். என்கிட்ட அன்பு பாராட்டி என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய நியமங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களானால், செவி கொடுத்து நடப்பீர்களானால், என்னை முதன்மைப்படுத்தி நீங்கள் நடப்பீர்களானால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார்? 1000 தலைமுறை. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் இருக்கும்? 1000 தலைமுறை அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும்? எவ்வளவுமா? எவ்வளவு ஆயிடுச்சு? 70,000 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா தானே? கரெக்டா இல்ல? 70,000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு வருஷங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கிருபை பாராட்டுவேன், இரக்கம் பாராட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சரி, இப்ப 9வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருப்பேன். இப்ப நீங்க சங்கீத பகுதி வாசிச்சீங்க இல்லையா? வாசிச்சீங்களா? சங்கீத பகுதி வாசிச்சீங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசிச்சிருப்பீங்க. என்னன்னு வாசிச்சிருப்பீங்க? அது காது கேட்காது. கரெக்டா? வாசிச்சீங்களா? அதுலயும் எழுதி வச்சிருக்கிறார், அது காது கேட்காது, கண்ணு தெரியாது, அதுக்கு ஜீவன் இருக்காது. கரெக்டா? எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனா நான் அதையே தான் பின்பற்றுவேன், ஆண்டவரை நான் விட்டு விடுவேன் என்று நாம் சொல்லுவோமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை வாசி 9. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், இது ஆண்டவருடைய திட்டம் மாத்திரமே. அவர் என்னை இங்கே அனுப்பவில்லை என்று சொன்னால் நான் நிச்சயமாக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஊழியக்காரன் அவரை சார்ந்துதான் வாழ முடியும் இல்லையா? அப்ப என்னால நிச்சயமாக உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியும், இது ஆண்டவருடைய சித்தம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இப்ப இந்த 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக நான் இருக்கிறேன். இதற்கு ஒரு பிரத்யட்சமான ஆதாரம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், நான் தைரியமாக உறுதியாக சொல்ல முடியும், அது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேலர்கள் யார் என்று தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு தெரியாதம்மா? இஸ்ரவேலர்கள் யார்? ஐயோ, ஃபர்ஸ்ட்லயே ஆஃப் பண்ணிட்டீங்களே, ஸ்டார்டிங்லயே அவுட் ஆயினாரு. இன்னும் நான் என்ன பண்ண போறேன்? இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப அதை கேட்கறதா வானாவான்னு தெரியல. சரி, அதை கேட்போம், கேட்டு வைப்போம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆண்டவரை நான் தொழுது கொண்டால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நீங்க என்ன முறைச்சு பாக்குறதுனால அதையும் சொல்லிடுறேன். அதாவது, நான் சபைக்கு வந்தா 2 காரியத்தை கண்டிப்பா நான் கேட்பேன். என்ன காரியம் என்றால், முதல் காரியம், நேரத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லு. அது எங்களுடைய வழக்கம். சபைக்கு வந்தா நான் கண்டிப்பா யாரா இருந்தாலும் நான் கேட்போம், எப்படி இருந்தாலும் கேட்போம். என்னன்னா, நேரத்தை பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, இது ஓய்வு நாள் இல்லையா? ஓய்வு நாள் தானே? ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது யாருடைய நாள்? யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்ல நான் என்ன பண்ண மாட்டேன், அவருடைய பிள்ளைகளிடத்துல நீங்க நேரத்தை பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏனால் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? அது ஆண்டவருடைய நாள். இது உங்களுக்கு தெரியும்.
அதனால நாங்க அப்படி கேட்போம். ஆனா கொடுக்கறதும் கொடுக்காது உங்க இஷ்டம். இப்ப நீங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஆமேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன் இல்லையா? நீங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் ஆமேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் அதுக்காக வருத்தமும் பட மாட்டேன். ரைட்டா? சரி, ரெண்டாவது காரியம் என்ன என்று கேட்டால், நான் செய்தியை நானா பேசிட்டு போவே மாட்டேன். எப்பேற்பட்ட எதுவா இருந்தாலும் சரி, நான் அதை இன்டராக்டிவ் செஷனா தான் பண்ணுவேனே தவிர, நானா ஒரு வசனத்தை வச்சுக்கின்னு அதுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு நான் போகவே மாட்டேன். நீங்க உங்களிடத்துல கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்வீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்வீங்களா? சொல்வீங்க. ஆனா பொதுவா சொல்ல மாட்டாங்க. இப்ப நானே கூட உங்க இடத்துல அங்க உட்கார்ந்து இருந்து நான் செய்தி கேட்டேன்னா நான் கூட பதில் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். தப்பாயிடுமோ இல்லையா? அது ஒரு அச்சம். பதில் தெரிஞ்சா கூட ஒரு சந்தேகம் இருக்கும், இது தப்போ ரைட்டா, தப்பா ரைட்டா அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் கண்டிப்பா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னமா தப்பா சொல்லிடுச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதுக்கு அச்சம், அச்சத்தினால பயம், அதனால பதில் சொல்ல மாட்டோம். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க எந்த பதில் சொன்னாலும், நான் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னாலும் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ரைட்டா? இப்ப இருந்து இதுக்கப்புறம் பாருங்க, செய்தி முடிகிற வரைக்கும் பாருங்க, நான் தப்புன்ற வார்த்தை சொல்லவே மாட்டேன். ரைட்டா? அப்ப தாராளமா நீங்க பேசலாமா? பேசலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். சரி, இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இஸ்ரவேலர் யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல. ரெண்டாவதுக்காக பதில் என்னமா? கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள். ரைட், வெரி குட். ஆனா நான் ஒரு இஸ்ரவேலரை சொன்னேன். யார சொன்னேன்? யாரமா? யூதர்களை சொன்னேன். அந்த இஸ்ரவேலர்கள் யார்? அந்த இஸ்ரவேலர்கள் யார்? இப்ப இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா? நாடு இருக்கா? இருக்கு. இப்ப போர் நடந்துட்டு. கரெக்டா? அந்த இஸ்ரவேலர்கள் யார்? இங்க இங்க சொல்லுமா, நீ அங்க பேசவே கூடாது. எப்பவுமே தயவு செஞ்சு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், உங்க என்ன கேள்வி இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும், பக்கத்துல பேசக்கூடாது. என்னம்மா இன்னொரு சொன்னேன்? வெரி குட். யாக்கோபு யாரு? ஆபிரகாமின் சந்ததிதான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்பவன் தனி மனிதன், புரிந்து கொள்ளுங்கள். கரெக்டா? தனி மனிதன், தனியாள், தனியாள். ஆபிரகாம், ஆபிரகாம் தனியாள். உங்களையும் என்னையும் போன்ற மனுஷன். அவன் வானத்திலிருந்து குச்சானா? வானத்திலிருந்து வந்தானா? இல்லை. உங்களை போல என்னை போல ஒரு தனி மனிதன். ரைட்டா? ஆனால் அந்த ஆபிரகாமை வாசியுங்கள். ஆதியாகமம் 12 1 2 3 வசனங்களை வாசி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 4வது வசனத்தை வாசி. சொன்னபடியே அவன் புறப்பட்டு, நல்ல படிமா, முழுசா படிமா, பாதியில விட்டுறீங்களே, நல்ல படிங்க. இல்ல முதல்ல படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி. அதுதான் முக்கியம். அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும்
உன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொன்னானா? அப்ப ஆண்டவர் சொன்னதை அவன் அப்படியே பிடித்துக் கொண்டு அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? இப்ப வாசிங்க, உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு. நீ கூட பாதி முழுங்கிறேம்மா, ஏமா முழுசா வாசிமா? அதை விட்டுறீங்க ரைட்டா? வசனத்தை என்ன பண்ணணும்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருப்பே. இப்ப அததான் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். வேற எந்த ஜாதியும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, எல்லாம் அழிந்து போனார்கள். வேதத்துல ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, ஏராளமான குழுக்கள், சந்ததிகள் இருந்தது. ஆனால் அந்த சந்ததி ஒண்ணுமே இல்லாம எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. நீங்க உபாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனம். போதுமா? அப்போ அவர் ஆண்டவர் அனுப்பினார் பாத்தீங்களா அந்த கானான் தேசத்துக்கு. அந்த தேசம் ராட்சதர்கள் வாழ்ந்த தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 21 வாசிங்க. ஆமா, ஏனாக்கியர்கள் ஒரு சந்ததி இருந்தது, அவர்களும் இன்று இல்லை. ஆனால் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேலர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் 1000 தலைமுறை. ஆபிரகாம் எந்த காலத்து மனுஷன் தெரியுமா? எந்த காலத்து மனுஷன் தெரியுமா? சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதன். எத்தனை வருஷம்? 4000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த மனிதன், இந்த பூமியில வாழ்ந்த மனிதன். அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஈராக் தேசத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு இருக்கிற ஈரான் சொல்றோம்ல, அந்த பகுதியை சேர்ந்தவன். அந்த பகுதியில் இருந்து அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். வாசிங்க ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவன் அவருக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எல்லாம் கூட அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? இல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம்? வெறுமையா இருக்கிறோம் இல்லையா? வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, அனாதையா இருக்கிறோம் இருக்கிறோமா? ஆனா நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையில நாம இல்லை இருக்கிறோமா? ஆண்டவரை பிடித்து கொண்டு வாழ வேண்டும், ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கணும் இல்லையா? அப்படியா இருக்கிறோம்? சொல்லுங்களேன், இருக்கிறோமா? இல்லை, இல்லை தானே? இருக்கிறோமா? இருக்கிறோம். வெரி குட். ஒருத்தர் இருக்கிறோன்றாங்க, அவங்க சிஸ்டர் சொன்னாங்க இல்லைன்னாங்களே. இருக்கிறோமா? இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க, கொஞ்சம் நீங்க தான் சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரை புடிச்சின்னு வாழறீங்க. எப்படி புடிச்சின்னு வாழறீங்க? ஜாம் பண்ணிட்டு நல்லா இருக்கணும்னு வாழறோம் ரைட்டா? எப்படி புடிச்சு வாழணும் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும்.
புரியுதா? கற்பனைனா என்ன தெரியுமா? கற்பனைனா என்ன தெரியுமா? கற்பனை 10 கட்டளை. 10 கட்டளை என்ன இருக்கு? வணங்கக்கூடாது. அடுத்தது பொய் சொல்லக்கூடாது, களம் செய்யக்கூடாது. கேளுங்கய்யா, கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஆண்டவருடைய ஓய்வுனால அசட்டை பண்ணக்கூடாது. வெரி குட். சரி, ஒண்ணு இல்ல, அப்படியே இருங்க. ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா பேர் என்னங்க? என்னம்மா? செல்வம். ஐயா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இந்த வருஷம் இது மார்ச் மாசம் இல்லையா? நான் வருஷத்துக்கு கூட போல, ஜனவரி மாசத்துல இருந்து இது கடைசி வாரம், மார்ச்சோட கடைசி வாரம், ஒரு வாரம் கூட தவறாம நான் ஆலயத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரைட்டா? ஒத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க? முன்னாடி என்ன சொன்னீங்க? இப்ப சொன்னீங்க நீங்க முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, கடவுளை குச்சின்னு வாழறேன். வாழணுமா? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. தெளிவுதான் நான் படுத்துறேன். நான் யாரையும் குற்றப்படுத்துறது என்னுடைய நோக்கம் அல்ல. உங்க மனசு நோக உங்களை அதை சொல்லணும், தப்பா சொல்றதுக்கு நான் ஆளே கிடையாது. நான் எப்பவுமே தப்பாவே பேச மாட்டேன். எப்பவுமே யாரையும் எந்த காலத்திலும் யாரையும் தவறாக நான் பேசி வழக்கம் கிடையாது. ஆனா ஒண்ணு செய்வேன், கரெக்ட் பண்ணுவேன், சரிப்படுத்துவேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இப்படி வாழுங்கள், இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்தால் இது கிடைக்கும், இது செய்தால் இது நடக்கும் என்று சொல்லியிருப்பேனே தவிர யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன். மனசறிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தரையும் தவறாக பேசியது கிடையாது. ஆகவே நீங்கள் தயவு செய்து யாருமே தவறாக நினைத்து கொள்ளவே கூடாது. ஆனால் நான் கண்டிப்பா கண்டிப்பேன். நான் ஆசீர்வாதம் சொல்ற பாஸ்டர் கிடையாதுங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பழுகி பெருகுவாய் என்று சொல்லுகிற பாஸ்டர் இல்ல. நீங்க பழுகி பெருகுவீர்கள். எப்படி பழுகி பெறுவீர்கள்? ஒரு வசனத்தை வாசி. சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிதான் சொல்லுவேன். அதாவது நான் பாக்கியவான் என்ற பொருள், பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானை ஒழிய ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கின்னு வந்துட்டு சில பேர் புரட்டி கூட பிரிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே கொண்டு போய் பத்திரமா டேபிள் மேலேயோ பரன் மேலேயோ வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடராங்க பாருங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அனுதின தியானமாக விரும்பி. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நம்ம வீட்டுல ரசம் சோறு செய்யறாங்க. ரசம் சோறு, இன்னைக்கு ரசம் சோறு எவ்வளவு சாப்பிடுவீங்க? எவ்வளவுமா? கொஞ்சமா சாப்பிடுவீங்க. கரெக்டா? கொஞ்சமா தான் சாப்பிடும். ஏன்? ரசம் சோறு. பிரியாணி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு சாப்பிடுவீங்க? கரெக்டா? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வேதத்தை எப்படி வாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, பிரியாணி மாதிரி வாசிக்கணும். ஏன்னா அதுதான் பிரியம் இல்லையா? பிரியாணி எல்லாருக்கும் பிரியம் தானே. ரசம் எல்லாருக்கும் பிரியம் கிடையாது இல்லையா? அது ஜலதோஷம் பிடிச்சா கொஞ்சம் அதாவது மருந்துக்கு தான் எடுத்துப்பாங்க. ஆனா பிரியாணி அப்படி கிடையாது. வயிறு ரொம்பனா மட்டும் பத்தாது, கழுத்து ரொம்பணும். எது ரொம்பணும்? கழுத்து ரொம்பணும். அப்பதான் திருப்தி வரும். அது வரைக்கும் விட மாட்டோம். கரெக்டா? அதனால கல்யாணத்துல எல்லாம் போனா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணியா இன்னைக்கு 2 அண்டாவுக்கு 4 அண்டா போடும், நிறைய செலவாயிடும் அப்படிம்பாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம்ல. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப
வேதத்தை நான் எப்படி வாசிக்க வேண்டும்? பிரியமாய் வாசிக்க வேண்டும். பிரியமாய் வாசித்தால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் வேதத்தை வேண்டா வெறுப்பாவாக அல்லது இருக்கட்டும் பரவாயில்ல என்று நாம் நினைத்து வாழ்ந்தோமானால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதியில ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. யார் யாரு? காயின், ஆபேல். சரி, ஆபேல யார் கொன்னது? காயின் கொன்னுட்டான். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், வேதத்தை வாசிச்சு பாருங்க, வீட்டிலேயே போய் வாசிச்சு பாருங்க. அவனுடைய சந்ததி முடிந்து போன சந்ததி. எத்தனை தலைமுறை தெரியுமா? வெறும் 7 தலைமுறையோட அவனுடைய சாப்டர் க்ளோஸ். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? 7 தலைமுறையோடு அவனுடைய சாப்டரே க்ளோஸ். எந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா? வாசியுங்கள், வாசியுங்கள். ஆதியாகமம் 4:26. ஏதேஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தரை நாமத்தை எந்த சந்ததி தொழுது கொள்ள ஆரம்பித்ததோ அந்த சந்ததி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? புரிகிறதா? புரிகிறதா? எந்த சந்ததி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்ததோ அந்த சந்ததி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆதாமுக்கு பிறந்த முதல் தலைமுறை, கரெக்டா, முதல் தலைமுறையான காயின் 7 தலைமுறையோட முடிச்சு போனான். 7 தலைமுறையோட காலி. அவனுடைய பெயர் இல்லை, காணாமற் போனான், காணப்படாமற் போனான், இல்லாமற் போனான். பூமியில் அவன் வாழவே இல்லை. ஆனால் ஆண்டவரை தொழுது கொண்ட ஜனம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லையா? இல்லையா? வரும்போது ஐயா என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்தார். அப்ப சொன்னாரு, ஐயா இந்த கொரோனா வந்துச்சு, சர்ச்செல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னாரு. சொன்னீங்களா ஐயா? சர்ச்செல்லாம் ஜனங்களே வர்றதில்லை. ஆனா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? கொரோனா வந்துச்சு, ஐயோ ஐயா இவ்வளவு நாள் நம்ம தப்பா இருந்துட்டோம். நான் அதிகமாக என்ன பண்ணிருக்கணும்? பைபிளை தேட ஆரம்பிச்சிருக்கணும், சத்தியத்தை தேட ஆரம்பிச்சிருக்கணும், தேவனை தேட ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனா ஆப்போசிட்டா நடக்குது. உண்மை, நானே ஒத்துக்கொள்வேன். ஏன்னா நான் எத்தனை சர்ச்சுக்கு போயிருக்கேன் தெரியுமா? இதுவரைக்கும் நான் ஊழியக்காரனாய் வந்து 900 சர்ச், 900க்கும் அதிகமான சபைகளை இதுவரையில் சந்தித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இந்தியா முழுக்க, பஞ்சாப், ஒரிசா, ராஜஸ்தான், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல பல பகுதி, இப்ப கூட 1.5 வருடங்கள் எங்களை ஆண்டவர் மதுரைக்கு அனுப்பியிருந்தார். மதுரையிலிருந்து தான் இப்போ மீண்டும் ராணிப்பேட்டைக்கு எங்களை திருப்பி அனுப்பி இருக்கிறார். அந்த வழியில தான் இங்க வந்திருக்கிறோம். இப்ப பல இடங்கள், பல மக்களை, பல தரப்பட்ட பல கலாச்சாரங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்போ என்ன நடக்கிறது என்றால் 20% 30% அட்டெண்டன்ஸ் சர்ச்சில் குறைந்து போனது. எப்ப இருந்து?
கொரோனாவுக்கு அப்புறம் நாங்க முதல்ல எப்படி ஊழியர் செய்வோம் என்றால், எங்களுடைய வழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களுடைய வழக்கம் என்ன, இப்போ ஐயா எனக்கு 7 மணி சர்ச்சுன்னு சொன்னார். போன் பண்ணி எங்க சர்ச் 7 மணிக்கு முதல் சர்ச்சு, 2வது சர்ச் 9 மணி என்று சொன்னார். நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு கேளுங்க. அவர் எனக்கு ஆப்ஷன் கொடுத்தார். என்ன ஆப்ஷன்னா, நீங்க 7:45 வரைக்கும் வரலாம்யா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க 7:45 வந்தா கூட பிரச்சனை இல்லை, நீங்க என்ன செய்திக்கு வந்துடலாம், அப்படிதான் சொன்னார். சொன்னாரா? சொன்னார். ஆனா நாங்க எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுமா? உங்க பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு வருவதற்கு முன்பாக அந்த சர்ச்சாண்ட நின்றுட்டு இருக்கு. நான் எங்க இருந்து வரணும்? நான் ராணிப்பேட்டையிலிருந்து வரணும். அப்ப நான் எத்தனை மணிக்கு புறப்பட வேண்டும்? நான் 5 மணிக்கு புறப்படணும். நான் எத்தனை மணிக்கு புறப்பட்டேன்? 4 மணிக்கு புறப்பட்டேன். ஆயத்தமாக ஆரம்பிச்சது 4 மணிக்கு. ஆயத்தமாகி இதோ இங்க 2வது சபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு 20-30% டிராப். ஏன்னு சொல்றேன், காரணத்தை சொல்றேன். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொரோனா வந்தப்போ என்ன மனநிலை என்றால், ஐயோ ஆபத்து, என் மரணங்கள் வருகிறது, கர்த்தாவே கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் என்று கதறினார்கள். எவ்வளவு காலம்? 6 மாதம் கதறினார்கள். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? மருந்து வந்தது இல்லையா? வேக்சின் வந்தது. வேக்சின் வந்த உடனே என்ன சொன்னாங்க? வேக்சின் போட்டுக்கோ, உனக்கு கொரோனா போயிடும் சொன்னாங்களா? சொன்னாங்க. நாங்களும் நம்பி எல்லாரும் என்ன பண்ணோம்? எல்லாரும் போய் இன்ஜெக்ஷன் போடுயா, போடு, உயிரை காப்பாத்திட்டாங்க. கரெக்டா? காப்பாத்தியாச்சு. ஆனா முதல்ல சொன்ன வார்த்தை அவங்க மாறிட்டாங்க. எப்படி மாறினாங்க அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டா மட்டும் போதாது, செகண்ட் டோஸும் போடணும்னு சொன்னாங்களா? நாம கேள்வியே கேட்கல. கேள்வி கேட்டோமா? நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம். ஆண்டவரை கேள்வி கேட்போம். ஆனா நாம யாரையும் கேள்வி கேட்க மாட்டோம். 2வது டோஸ் போடுங்கயா, போட்டோம், எல்லாரும் போட்டுக்கினாங்க. கரெக்டா? போட்டீங்களாமா? பத்தியா, நல்லா தலையாட்டுறாங்க. போட்டாங்க. 2வது டோஸும் போட்டாங்க. முடிஞ்சுதா? முடியல. பூஸ்டர் டோஸ் போட்டோம் நாங்க. அதுவும் போட்டீங்களா? அது இன்னும் போடணும். அதுக்குள்ள இது வந்துருச்சு, செய்தி வந்துருச்சு, நீ போட்டா போடு, போடா கட்டி போ அப்படின்ட்டாங்க. ஆப்ஷன்ல வந்துட்டதுனால விட்டுட்டோம். இல்லைன்னா அதையும் போட்டிருப்போம். அது மாத்திரம் இல்ல, 4வது ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ பூஸ்டர் டோஸ் மட்டும் போட்டா போட்டாது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இப்ப ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன மனநிலை வந்து விட்டதானா, எப்படியும் வாழ்ந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் நடந்துருக்கு இன்னைக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வித்தியாசம் இருக்குங்க, பயங்கர வித்தியாசம் இருக்கிறது. ஆனா அதை கூர்ந்து கவனித்தால் மட்டுமே நீங்க உணர முடியும். என்ன பண்ணணும்? கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரியுமே தவிர இல்லைன்னா தெரியவே தெரியாது. உண்மை இது, உண்மை. இப்ப காயின் வசனத்துல தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோமா? அவன் எப்படி இருந்தான் தெரியாது. அவனும் கொஞ்ச நாள் வாழ்ந்தான்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அவன் 7வது தலைமுறையோட அவன் சந்ததியே முடிஞ்சு போனது யாருக்குமே தெரியாது. இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேலர்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் 1000 தலைமுறைகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வாழ்வார்கள். ஆண்டவருடைய வருகையில அவர்கள் சந்திக்கப்படுவார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சந்திக்கப்படுவார்கள். அவர்கள் ஆண்டவர் நேசிக்கிற ஜனம். ஏன் நேசிக்கிற ஜனம் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா ஆண்டவரை ஆபிரகாம் நேசித்தான், விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் தான் இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது.
இப்ப நான் கேட்கிறேன், நான் விசுவாசா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா ஆண்டவர்? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார், செய்வாருங்க. ஆனா நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எனக்கு கஷ்டம், எனக்கு கால் வலி, எனக்கு கை வலி, ஏன் சர்ச்சைக்கு வரல? கால் வலிங்க, தலை சுத்துதுங்க, எனக்கு இந்த பிரச்சனைங்க, அந்த பிரச்சனைங்க, எனக்கு வாகனம் இல்லைங்க, எனக்கு இது இல்லைங்க, அது இல்லை, சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ மனசு வச்சா உனக்கு உங்க வீட்டுக்கு காரே வரும். ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்து சேர்ப்பார், சுமந்து கொண்டு வந்து சேர்ப்பார். நிச்சயமா நாங்க அனுபவிச்சிருக்கிறோம், நாங்க அவர் அப்படி அனுபவிச்சிருக்கிறோம். எனக்கு கார் இருக்கு என்கிட்ட. என் கார்ல பல நாள் பெட்ரோல் இருக்காதே எனக்கு தெரியாது. உண்மைதான், நீங்க நம்ப மாட்டீங்க. பெட்ரோல் இருக்குதா? என் கார் பெட்ரோல தான் ஓடிட்டு இருந்து, ஆனா பெட்ரோல் எப்படி ஊத்துறேன்னு எனக்கு தெரியாது, அது பாட்டுக்கு ஓடிட்டு. நானு உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். 2003 தான் முதல் கார் வாங்கினேன். 2003 இருந்து இன்ன தேதி வரைக்கும் நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ பயணிச்சது கிடையாது. எங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும் கார் தான். ஆனா வெளியே போறேன், இப்ப பிளைட் பிடிக்கணும், தூரம் இடத்துக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் ட்ரெயின். இல்லைன்னா எங்க போறதா இருந்தாலும் நான் கார்ல தான் போவேன். என்னுடைய வாகனம் நான் மட்டும்தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டேன். தனியா போய் தனியா வரும். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு உண்மையை சொல்றேன், இன்னொரு உண்மை. இப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்தில அடிமைப்பட்டு கிடந்தார்கள், தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அடிமை கட்டி கிடந்தார்கள். அப்போ அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் சந்திக்கிறார், அவர்களை விடுவிக்கிறார். அவர்களை விடுவிக்கும் போது எவ்வளவு பேர் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் தெரியுமா? வாசியுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 37வது வசனம். ஆமா, அப்ப அவங்க ஸ்திரீ பெண்கள் இருப்பாங்க இல்லையா, பெண்கள் கணக்குல சேர்க்கப்படல, பிள்ளைகளையும் கணக்குல சேர்க்கல. அதுவும் இந்த 6 லட்சம் என்பது 20 வயது மேற்பட்டவர்கள், 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான். அதுக்கு கீழே இருக்கிறவன் புருஷர்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்கள கணக்குல இல்ல. அப்ப அவர்களே 6 லட்சம் பேர். புரியுதா நான் சொல்றது? அவ்வளவு பேர். அப்ப எல்லாரையும் சேர்த்து பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று சேர்த்தால் குறைஞ்சபட்சம் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு பேரு? பெண்கள், பிள்ளைகள். ஏன்னா 20 வயசுக்கு அப்புறம் தான் இந்த கணக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாம் கணக்குல சேர்க்கல. அப்போ குறைஞ்சது ஒரு 20 வச்சுக்கலாம், 20 லட்சம் வச்சுக்கலாம். இந்த 20 லட்சம் மக்கள் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். எங்க போகிறார்? கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் விரும்பினார் என்றால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார். வாசியுங்கள், வாசியுங்கள். ஆதியாகமம் 13வது வசனத்துல வாசிங்க. 13ல இருந்து வாசிங்க. இல்லம்மா, 15, 13. ஆமா, ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம் இங்க ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளணும். நாம எல்லாருமே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவர் இதை ஆபிரகாமுக்கு அவர்கள் போய் சேருவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொன்ன வாக்கு. புரியுதா? ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாக அவன் புறப்பட்டு வந்தான் இல்லையா, ஆண்டவர் அவனை என்ன சொன்னாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார் இல்லையா. அப்ப நடக்கிறது. அப்ப ஈசாக்கு கூட அவருக்கு பிறக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கல. அப்ப இந்த காரியத்தை சொல்றார். நான் ஒரு உண்மையை சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். இப்ப உங்களை பாக்குறாங்க வச்சுங்க, உங்க பேர் என்னமா? ஸ்டெல்லா. இப்ப ஸ்டெல்லாவை ஆண்டவர் பாக்குறாரு அப்படின்னா எப்படி பாப்பார் தெரியுமா? எப்படி பாப்பார் தெரியுமா? உங்க பின் வருஷங்கள் ஒரு 400 வருஷத்தை போய் பாப்பார். இப்ப நீங்க இப்ப இருக்கீங்க இல்லையா, உங்க வாழ்க்கைய அப்படியே பின்னோக்கி பார்த்து அவ்வளவு காலத்தை பார்த்து உங்களை பார்ப்பார். ஸ்டெல்லாவை மட்டும் பார்க்க மாட்டேன். ஸ்டெல்லா முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு காப்பாத்துங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் பண்ணிட்டு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் ஸ்டெல்லாவை பார்ப்பாரு. எப்படி பார்ப்பார் என்றால், பின்னோக்கி ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் பின்னோக்கி பார்ப்பார். அப்போ ஸ்டெல்லாவுடைய வாழ்க்கையில எத்தனை தலைமுறை இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்படிதான் பார்ப்பார். புரியுதா? இப்போ அது போலதான் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது எப்படி பார்க்கிறார்? வாசியுங்கள் மறுபடியும் அந்த 13வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார், பாத்தீங்களா அவர் எப்படி பார்க்கிறார் ஆபிரகாமை? உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருப்பார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கவில்லை, சந்ததி உருவாகவில்லை. இந்த இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் யாருடைய சந்ததி என்றால் ஈசாக்கின் சந்ததி அல்ல, யாக்கோவுக்கு பிறந்த சந்ததி. ஈசாக்கே பிறக்கல. புரியுதா? ஈசாக்கே ஆபிரகாமுக்கு பிறக்கல. அதுக்கப்புறம் யாக்கோபு பிறக்கணும். யாக்கோபு அவன் விட்டு அவனுடைய சீரிய தேசத்துக்கு போகணும். அங்க போய் அவன் பெண் எடுத்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைகளை பெறணும். அவனுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வளவு காரியத்தை ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கிறார். எவ்வளவு மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன் தெரியுமா உங்களுக்கு? நான் ஸ்டெல்லாவுக்கு சொன்னது போலதான் ஒவ்வொருவரையும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஐயா, உங்க பேர் என்ன? செல்வம். செல்வத்தை அப்படித்தான் பார்ப்பார். செல்வத்தை அப்படித்தான் பார்ப்பார். உங்க சந்ததி இப்படி அப்படி பார்ப்பார். அவரை சார்ந்திருந்தால் அவர் அப்படித்தான் பார்ப்பார். எல்லாரையும் அப்படிதான் பார்ப்பார். எல்லாரையும். அப்ப இவ்வளவு மகத்துவமான தேவன். சரி, வாசிங்க தொடர்ந்து. சேவிப்பார்கள் என்று 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய வேண்டும். அவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஒரு படம் போட்டே காட்டிட்டாரு. அடுத்தது, இவங்க போய் அடிமையா இருக்கிற அந்த தேசத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். எப்படி நியாயம் தீர்ப்பேன்? ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்றார். என்ன வாக்கு பண்றார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எங்க உறுதிப்படுத்துறார் பாருங்க, எங்க உறுதிப்படுத்துறார் பாருங்க. அப்ப அவங்களை நான் நியாயம் தீர்ப்பப்பா. 400 வருஷம் அவங்க அடிமையா இருப்பாங்க, ஆனா கவலைப்படாத, அவங்களை நான் நியாயம் தீர்ப்பேன். அதற்காகத்தான் 10 வாதைகளை எகிப்தியருக்கு அனுப்பினார். புரிந்து கொள்ளுங்கள், 10 வாதைகளை ஆண்டவர் எதற்காக அனுப்பினார் என்றால் அவர்களை நியாயம் தீர்ப்பார். அது மாத்திரம் இல்ல, அவங்க இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்படும் போது எப்படி வந்தாங்கன்னா
போய் கேட்டு அவங்க எதை பார்த்தாலும் இது எனக்கு வேணும்னா கொடுத்துருவான். தங்கம், வெள்ளி, வைடூரியங்கள். ஆனா அவன் அந்த நாட்டுல வாழும்போது அவன் அடிமையா வாழ்ந்தான். கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்தாங்க. இன்னும் வேடிக்கை என்னன்னா, அவனுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு அந்த வைக்கோல் கூட கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவனை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவன் வெறுங்கையா புறப்படல, அவன் செழிப்பா புறப்பட்டான். ஏன் என்று சொன்னால், எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு ரகசியங்கள் இவ்வளவு புதைந்திருக்கிறது. ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் தானே, பார்த்துக்கலாம், அவர் மன்னிப்பாரு. எப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, என் பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் கூப்பிடும்போது வந்தியா கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். நான் கூப்பிடும்போது வந்தியா? வரல இல்ல, நீ கூப்பிடும்போது நான் வரமாட்டேன், நீ கூப்பிடும்போது நான் வரமாட்டேன், நீ பார்த்துக்கோ, நீ பார்த்து. வேற வழி கிடையாது, எங்கேயும் போக முடியாது, நம்ம எங்கேயும் போக முடியாது, நமக்கு வேற வழியே கிடையாது. சுத்தி 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 இங்கதான் வந்து நிக்கணும். புரிந்து கொள்ளுங்கள், சுத்தாதீங்க. அதனாலதான் நான் ஒரு இன்னொரு உன்னத சொல்றேன். எனக்கு என்னமோ டைம் ஜாஸ்தியா போற மாதிரி தெரியுது, எனக்கு டைம் ஜாஸ்தியா போற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், சீக்கிரமா முடிச்சிடுறேன். இன்னொரு சமயம் வரும்போது இன்னும் நிறைய பேசலாம், நிறைய பேசுறதுக்கு. ஏன்னா நான் உங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்லை, நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, நிச்சயமா சொல்றேன், நாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாக நான் வாழவில்லை என்று நிச்சயமாக நான் சொல்லுவேன். புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு ரகசியங்கள் வேதத்துல புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அங்க எடுத்த செய்தி நான் இங்க எடுக்கவே இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க எடுத்த செய்தியே வேற, புரியுதுங்களா? அப்போ அந்த செய்தி எப்ப நீங்க கேட்கறது, அது தெரியுமா இவங்களுக்கு? தெரியாது. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு ரகசியங்களை புதை பொருளாக இதற்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பேசிட்டு வந்தேன், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொன்னீங்களா? பதில் சொன்னீங்களா? என்ன நன்மை? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்புறங்க, இந்த பூமியில என்னங்க உங்களுக்கு நன்மை? ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு அப்புறம் ரட்சிப்பு என்றால் என்ன? சகோதரி உன் பேர் என்ன? ரூபி. ரூபியா? ரூபி வந்து ஒரு ஆத்த கடந்த உடனே அப்படியே நின்றுட வேண்டியது. ஒரு தாண்டா புரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு விசேஷங்களை கர்த்தர் புதை பொருளாக வைத்திருக்கிறார். சரியா? அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? புறப்பட்டு போகிறார். எங்க? கானானை நோக்கி போறாங்க. கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது? முறுமுறுக்கிறார்கள். தண்ணி இல்ல, ஆண்டவரை கோபப்படுத்துறது. சாப்பாடு இல்ல, எங்களை கொண்டு வந்தீங்களே, எங்களை சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, இப்படின்னு அவரை முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ரைட்டா? வாசிங்கள். என்னாகமும் இல்ல உபாகமும், என்னாகத்தில் இருக்கு, ஆனா உபாகமும் தெளிவா இருக்கு, நீங்க வாசிச்சா கரெக்டா இருக்கும். உபாகமும் இல்ல என்னாகமும் 32:11 இருந்து வாசிங்க.
ஆமா, இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொன்னேன்? 6 லட்சம் இல்ல, 20 லட்சம் காணிட்டு அப்புறம் முடிவு பண்ணும். 20 லட்சம் நாம முடிவு பண்ணோம். 6 லட்சமே வச்சுக்கலாம், இல்ல 20 லட்சமும் வச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா பெண்கள் எல்லாம் சேர்த்து பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து 20 லட்சம். 20 லட்சத்துல எவ்வளவு பேரு கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினார்கள் என்றால் காலேபும் யோசுவாவும். 2 பேர் தான் ஆண்டவரை நம்பி பொறுமையாய் காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்தவர்களுக்கு என்ன நன்மையை செய்தார் என்றால், அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க அவர்களுக்கு வழிவிட்டார். வேற யாரும் சேரல, எல்லாரும் வனாந்திரத்துல அதுக்காகவே 40 வருஷம் அவர்களை சுத்த விட்டு எல்லா அந்த யோசுவா அந்த வயது ஒத்தவர்கள் அனைவரையும் ஆண்டவர் அழித்து போட்டு 2 பெரிய மனுஷன் 80 வயசுல காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் கானான் தேசத்திற்கு அடியெடுத்து வைத்தார்களே ஒழிய வேறு ஒருவரும் அந்த தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய நன்மையை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. நாம் விளையாடவே கூடாது. ரைட்டா? நாம் ஆண்டவரை முழு மனதோடு முழு பலத்தோடு சேவிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். நாம் இப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ரைட்டா? 3 காரியம். நம்பர் ஒன் குறித்துக் கொள்ளுங்கள், கனப்படுத்த வேண்டும். எப்படி கனப்படுத்தணும் என்றால் மத்தேயு 22:37 வாசி. இல்லம்மா, 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்படிதான் ஆண்டவரை நாம் கனப்படுத்த வேண்டும். நானும் 10-11 ஆண்டவரை பார்ப்பேன் என்று நாம் பார்த்தால் அவர் எப்படி நம்மளை பார்ப்பார்? 10-11 தான் பார்ப்பார் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரு அப்படின்னா, நீங்க அந்த வசனத்தை முடிக்கவே இல்லை போல இருக்க. 15 கடைசி வசனத்தை, கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் கடைசி ஒரு 3 வசனத்தை வாசிங்க. 19 இருந்து வாசிங்க. 15-19. இருக்கிறதுமான தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன். போதுமா? எவ்வளவு பேர் வாழ்ந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி, ஏன் பிடுங்கினார் தெரியுமா? ஏன்னா அவர்கள் ஆண்டவரை சேவிக்கவில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் வாழ்ந்தார்கள்.
சரி, இவர்கள் யார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பேரெல்லாம் படிச்சீங்களே இப்போ, இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? ராட்சதர்கள் இல்லம்மா, நோவாவின் சந்ததியினர் இவர்கள். புரியுதா நான் சொல்றது? இவங்க யார் தெரியுமா? இவங்க யாருக்கிட்ட இருந்த புடியும் கொடுக்கல, ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்த நோவா எப்படி வாழ்ந்தான்? நோவா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? ஆதியாகமம் 9, ஆதியாகமம் 6:9 வாசிங்க. இருந்தவர்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவர்களுக்கு சேம், காம், யாபேத் 3 குமாரரை பெற்றான். இந்த குமாரருடைய பிள்ளைகள் தான் யாரு? வாசிங்க மறுபடியும். எபிசியரும் ஆமா, புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும், இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். நோவா தேவனோடு சஞ்சரித்த மனுஷன், நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர பிள்ளைங்க தான் இவங்க, ரைட்டா? ஆனா அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கல என்றதுனால அவர்களுடைய சொத்தை வாங்கி யார் அவருக்கு பிரியமா இருக்கிறாரோ அவருக்கு கொடுத்து நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். புரியுதா? புரியுதா? உண்மைதான், புரிஞ்சு கொள்ளுங்க, இவ்வளவுதான். அப்ப இப்ப கவனிங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். கரெக்டா? எப்படி கனப்படுத்தணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரை கனப்படுத்தணும். ரைட்டா? ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? செவி கொடுக்க வேண்டும். என்னத்துக்கு செவி கொடுக்கணும்? வாசிங்க, ஏசாயா 48:17-19. சொல்லுகிறதாவது, உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ இது என்னது? நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை இதுல பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று பொருள், புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? ரைட்டா? நமக்கு பிரயோஜனமானவைகளை மட்டும்தான் இதுல பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்ப இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட்டா? இப்ப மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா, செவி கொடுத்தா மட்டும் போதாது, செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். எப்படி? அவர் சொன்னதை வார்த்தையில சொல்லி இருக்கிறத நான் என்ன பண்ணணும்? செயல்படுத்துறவனா இருக்கணும். வாசியுங்கள், லேவியராகமம் 26:3. நீங்கள் என் கட்டளைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். நிறுத்தமா ஒரு நிமிஷம். இப்ப எதற்கு நான் செவி கொடுக்க வேண்டும்? கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நீதி நியமங்களுக்கும் நான் கட்டுப்பட வேண்டும். அப்படி நான் கட்டுப்பட்டு நடந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்றால், அடுத்த வசனத்தை வாசி. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பொழிய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள்
தங்கள் கனியையும் கொடுக்கும். வாசிங்க அடுத்தது. திராட்சை பழம். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. இதுல ஒரு பெரிய ரகசியம். பொறுமையா அதை வாசிச்சா அதை புரிஞ்சுக்கணும். வீட்டுல போய் நீங்க பொறுமையா திரும்பவும் வாசிச்சு பாருங்க. அதாவது திராட்சை பழம் பழுத்திருக்கிற பறிக்கிற காலம் இருக்கு இல்லையா? திராட்சை பழம் ஒரு சீசன் வரைக்கும் தான், சீசனல் ஃப்ரூட்ஸ் இல்லையா? அது பறிக்கும் காலம் வரைக்கும் என்ன நடக்கும்னு போடுறார். வாசிங்க. வரைக்கும் போரடிப்பு நடக்குமா? புரியுதா நான் சொல்றது? எப்படி சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. போரடிப்புனா என்ன தெரியுமா? போரடிப்புனா என்ன தெரியுமா? கோதுமை நெல்லு போரடிக்கிறது. அதாவது கதிரை அறுத்துட்டு அதை போரடிப்பாங்க. அப்படி அடிச்சாதான் நெல்மணி வரும். கரெக்டா? அப்போ திராட்சை பழம் பழுத்திருக்கிற காலம் வரைக்கும் போரடிப்பு நடக்கும். போர் அடிச்ச உடனே சாப்பிட முடியாது. சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. அதை என்ன பண்ணணும்? அதை மிஷின்ல கொடுத்து குத்தி அரிசியா பிரிக்கணும். பிரிச்ச உடனே சாப்பிட முடியாது. நீங்க அரிசி என்ன அரிசியை வாங்குவீங்க? எந்த அரிசியை வாங்குவீங்க? எப்படிப்பட்ட அரிசியை வாங்குவீங்க? பாலிஷ்ட் அரிசி. கரெக்டா? இப்பதான் பேச ஆரம்பிச்சுக்கிறீங்க நினைக்கிறேன். பாலிஷ்ட் அரிசி. சரி, வெரி குட். அடுத்தது எப்படிப்பட்ட அரிசியை சாப்பிடுவீங்க? ஸ்டீம் ரைஸ். வெரி குட். பாலிஷ்ட், ஸ்டீம். அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, ஆஃப் பாயில், ஃபுல் பாயில். அப்புறம் பச்சரிசி. அதான் அதுல வந்துருச்சு. ஆஃப் பாயில், ஃபுல் பாயில் வந்துருச்சு. அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நீங்க தமிழ்ல சொல்றீங்க. அடுத்தது சீக்கிரமா. இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்பதான் இவ்வளவு நேரம் பேசி, ஐயா இப்பதான் 1 மணி நேரம். அவர் சிரிக்கிறாரு பாருங்க. செல்வம் சிரிக்கிறார் குலுங்கி குலுங்கி. சீக்கிரம் சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, என்ன அரிசியை நம்ம வாங்குவோம்? சரி, நான் எங்கேயோ போறாரு அவரு. நானே சொல்றேன், பழைய அரிசியை தான் வாங்குவோம். கரெக்டா? புது அரிசிய நம்ம கடையில போய் என்ன கேட்போம்? இது பழசா? எத்தனை மாசத்துது? 6 மாசம் பழசுங்க அப்படின்றாங்களா? யாருமே சொல்ல மாட்டேங்க. வீட்டுல அரிசியை வாங்குறது இல்லையா? யாருமே சொல்ல மாட்டேன்றீங்களா? நியாயமா? இது நான் என்ன கேட்டேன்? எப்படிப்பட்ட அரிசியை சாப்பிடணும்? தமிழ்ல தானே கேட்டேன். எப்படிப்பட்ட அரிசி? பழைய அரிசியை சாப்பிடணும். அப்பதான் நல்லா வரும். நிறைய நிறைய வரும் இல்லையா? அதிகமா வரும். கரெக்டாமா? நிறைய வரும். இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. திராட்சை பழம் போரடிப்பு காலம். இப்ப திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் என்ன நடக்கும்? போரடிப்பு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீ இந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், நீ பட்னியா இருக்க மாட்டேன். அதுக்குள்ள என்ன நடந்துரும்? போரடிப்பு நடந்துரும். அதுக்குள்ள என்ன நடந்துரும்? அது பழசாயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த அரிசியை நீ பயன்படுத்தலாம் சொல்றானா? அதான் அதனுடைய அர்த்தம். வாசிங்க அடுத்தது. விதைப்பு காலம் வரைக்கும். நீ விதைக்கிற காலம் வரைக்கும் என்ன நடக்கும்? திராட்சை பழம் நீ பறிக்கலாம். அதை பறிச்சு கொண்டிருக்கலாம். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கலாம். திராட்சை பழம் இருக்கிற காலம் வரைக்கும் போரடிப்பு நடக்கும். சைக்கிள் பாருங்க எப்படி வச்சிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் பட்டினியா இருக்க மாட்டேன், எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த சைக்கிள்ல நம்ம வச்சிருக்கிறாரு. புரியுதா? வாசிக்குமா. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய். அடுத்தது தேசத்தில். தேசத்தில் அப்படின்னாக்கா குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்கு? நான் கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க, நிறைய கதையே சொல்லலாம் இல்லையா? குடும்பத்துல சமாதானம் கிடையாது. கரெக்டா? அப்போ ஆண்டவர் சொல்றார், உங்கள் தேசத்திலேயே சமாதானம் இருக்கும். தேசம் இன்னைக்கு சமாதானமா இருக்கா? இன்னைக்கு மியான்மர்ல நேற்றுக்கு என்ன நடந்தது தெரியுமா? முந்தா நாள் என்ன நடந்தது தெரியுமா?
எப்படி இருந்துச்சு தெரியுமா? டிவியில பார்த்திருப்பீங்கல்ல, எப்படிப்பட்ட ஆபத்து, எப்படிப்பட்ட பயங்கரத்தை நாம கண்ணால பார்த்தோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன். அடுத்தது, கர்த்தரை பயமுறுத்த மாட்டாங்க யாருமே. வந்து ஐயோ ஓடிடு, அங்கதான் நடந்துச்சு. நேற்றைக்கு பார்த்திருப்பீங்க, ஐயோ ஓடு 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 ஓடு, 30 மாடி கட்டடம் அப்படியே சரிந்தது. கரெக்டா? அப்போ அது சரிய ஒரு சட்டம் வந்திருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ண, ஓடு ஓடு. பாதி பேரு குச்சி எகிரி குதிச்சு அப்படி ஓடி இப்படி ஓடி காலை உடைச்சி கையை உடைச்சு ஓடி இருப்பான். கரெக்டா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. துஷ்ட மிருகங்களை உன் வீட்டுல இருக்காது, தேடு வராது, பாம்பு வராது. இன்னைக்கு இது வந்துச்சு தெரியுமா? குரோக்கடைல்ஸ், முதலைகள் வீட்டுக்குள் வந்தது தெரியுமா? டிவியில பாத்தீங்களா? டிவியில மழை பெஞ்சா என்ன வருது? முதலைகள் வருகிறது, சிறுத்தைகள் வருகிறது, யானைகள் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்துல துஷ்ட மிருகங்களை விலக்கி வைப்பேன். ஹல்லேலூயா. வாசிங்க. பட்டயம் உன் தேசத்தில் உலாவுவதில்லை. பட்டயம்னா என்ன தெரியுமா? பட்டயம்னா கொள்ளை நோய். கொள்ளை நோய் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆனா 2020 உலாவுச்சு. உலாவுனது மட்டும் இல்ல, 2022 வரைக்கும் இருந்துச்சு. திரும்ப வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம். அது அப்படியே அமைதியா இருக்கு. கரெக்டா? ஆண்டவர் இவ்வளவு விசேஷங்களை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் நாமோ அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி கொண்டு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்கள். ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்கள். ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்கள். ஒப்பு கொடுங்கள். இன்னும் ஏராளமான விசேஷங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். ஆனாலும் நேரம் கருதி நான் எல்லாத்தையும் சுருக்கி 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 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் வர தயாராக இருக்கிறோம். எவ்வளவு நேரம் பேசவும் தயாராக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். 3 மணி நேரம் சாலிடா இதே டெம்போல பேச முடியும். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் இதே டெம்போல. ஆகவே பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாக மாறுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுங்கள். நான் 3 காரியத்தை சொன்னேன். முதல் காரியம் ஆண்டவரை கனப்படுத்துவது, 2வது காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, 3வது காரியம் செயல்படுவது. இதுல மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். பேதுருக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். நீ முதலாவது தேற்றின பிறகு உன் சகோதரனை தேற்று என்று சொன்னார். அப்படியாக உங்கள் குடும்பத்தாரை தேற்றுவதற்கு ஆயத்தப்படுங்கள். உங்கள் குடும்பத்தாரை ஆதாயப்படுத்துங்கள். அவர்களும் ஆலயத்திற்கு வர அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் நல்லவர், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லக்கூடிய சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், கரங்களை தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்,
கண்டேன்